காந்தாரிக்கு முதல் கணவருக்கு ஆயுள் பலம் இல்லை என்று ஜோதிடர்கள் சொன்னதால் ஒரு ஆட்டுக்கிடாவிற்கு மாலை சூட்டி மணாளனாக ஏற்றுக்கொண்டாள் காந்தாரி. பின்பு அந்த ஆட்டுக்கிடாயை வெட்டி பலி கொடுத்து முதல் கணவன் இறந்து போனதற்கான சடங்குகளை செய்தார்கள். இதனை காந்தாரி கூறியதும் இன்னும் வேகமாக சீறினார் பீஷ்மர். அந்த ஆட்டுக்கிடா மட்டும் பலி கொடுக்கப்படாமல் இருந்தால் இந்த நேரம் அதுவே உன்னுடைய முதல் கணவன் என்று கூறி எதிரிகள் ஏகடியம் பேசுவார்கள் என்று திட்டி தீர்த்தார் பீஷ்மர். இந்த விஷயத்தை மறைத்து திருமணம் செய்த சுபலனை அவனுடைய நாட்டையும் நிர்மூலமாக்க வேண்டும் என்று பீஷ்மர் எண்ணினார். காந்தார நாட்டிற்கு படையெடுத்து சென்று எல்லோரையும் சிறைப்பிடித்தார். ஒட்டுமொத்த கூட்டத்தை பாதாள சிறைக்குள் அடைத்தார். ஒட்டுமொத்த குடும்பத்தை நிர்மூலமாக்குவது பாவம் என்று ஆலோசகர்கள் சொன்னதால் ஒரு நாளைக்கு ஒரு பிடி உணவும் ஒரு சுரைக்காய் குடுவை அளவு நீரும் மட்டுமே அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆரம்பத்தில் அத்தனை பேரும் அந்த உணவு